மொதல் நாள் ஷூட்டில் பார்த்தீங்கன்னா இவன் இங்கேருந்து வரான், ஜீப் அங்கேருந்து வருது. ஏய் கேள்வி ஜீப் ஓட்டுவியாடான்னு தான் கேட்டார். நான் வந்துட்டு ஒரு அளவு எடுக்கிறதுக்கு ஒரு குச்சியை தூக்கி பெரிய ஒரு மரம், இந்த சைஸில் ஒரு மரம் மாதிரி ஒன்று இருந்துச்சு, கரெக்டாக தூக்கி அனுக்குள்ள வச்சிட்டேன். கரெக்டாக தான் நிப்பாட்ட போகிறேன்னு சொல்லி, ஏய் என்னடா மரம்லாம் வைக்கிற, உனக்கு ஓட தெரியுமா, அளவுலாம் பார்த்துருக்கியா, இல்லை மரம் ஒரு உழுகிற நேரத்தில் கரெக்டாக உள்ளே விட்டுருவியா, அந்த மாதிரிலாம் கலாய்ச்சாங்க. பதக்கு படக்கு பட்டக்கு 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 படக்குன்னு அடிச்சுட்டு இருந்துச்சு ஹார்ட்டு. என்ன ஒன்று மேலே கூப்பிட்றாங்கன்னு சொன்ன முன்னாடி தட்டாரு புட்டாருன்னு எங்கேயுமே நிற்கலை. ஆர்மி ஓட்டா மாதிரி எடுத்தவன் தான் எல்லாத்தையும் கையில் வச்சுட்டு ஓடுறப்பேட்டு காஸ்டியூம் மாற்றுவான் இல்லை, அந்த மாதிரி ஃபன்னாக காஸ்டியூம் மாற்றிட்டு கேப் வைக்கலாம் போட்டு கரெக்டாக போய் நிற்கிறேன். காஸ்டியூமர் தான் சொல்லுவாங்க அந்த டயத்தில், இன்றைக்கி நீ தான்டா ஹீரோ அப்படின்வாங்க. அது மேக்கப் மேன் கூட இருந்து இது வரைக்கும் அளவு எடுத்து என்னோட ஸ்கின் தான் கன் ஷூட் பண்ணுவாங்களே, ஆமாம் அதுக்காண்டி. ஸ்பாட்டில் ரொம்ப கோவப்படுவார்னு கேள்விப்படணும். எப்படிங்க வராமல் இருக்கும், திட்டிருக்காரு அவங்கள, சூப்பராக திட்டிருக்காருங்க. திட்டினாதான் அப்போ எனக்கு கொஞ்சம், அப்போ தானே எனக்கு கொஞ்சம் வீரியம் வரும். மலையில் பெஞ்சா லாக் ஆயிடுவோம் நாங்கள், தண்ணி நிற்கும், டயர் வந்து பிக்கப் டயர் வந்து சேத்துல மாட்டிக்கும். விஜய் சேதுபதி அவரை பற்றி நான் வந்து அவர் கேப்டன் ரேஞ்சில் பார்க்குறேன். கேப்டன் விஜயகாந்த் தலைவர் இருக்கார்ல, வெற்றி சாரோட அடுத்த வாடிவாசல் அப்டேட் வந்திருக்கு. ஏங்க அதுக்காண்டி நான் வந்து ஜிம் போக ஆரம்பிச்சிட்டேங்க. இப்படி உடம்ப ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் ட்ரீம்ஸ் தமிழுக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. விடுதலை 2 ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமாம், இப்போ பார்ட் 1லேயே வந்து உங்களும் தான் வந்து கதை ஸ்டார்ட் ஆகும். இப்போ விடுதலை 2 பார்த்துட்டிங்களா, எப்படி போயிட்டு இருக்கு? பார்த்துட்டேங்க. முதல் ஷோ பார்ட் 1ல் விட பார்ட் 2ல் தான் எனக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா ஒரு இடம் கிடச்சிருக்கு. பார்ட் 2ல் பெருசாக இருக்க மாட்டேன், ஆனால் நான் இல்லாமையே ஒரு ட்ராவலிங்கில் வந்து இருக்க மாதிரியே காட்டிகிட்டு இருப்பாங்க. சினிமாவில் எப்படியாவது நடிச்சிடணும்னு சொல்லிட்டு அவ்வளோ சீக்கிரமாக கிடச்சிடதில்ல. கண்டிப்பாக விடுதலை 1ல் வந்து வாய்ப்பு எப்படி கிடச்சது? நம்ம தான் ஊழியராச்சே, நடிகரை தாண்டி நம்ம ஊழியர். சரிங்க, நம்ம வந்து எல்லா ஆஃபீஸுக்கும் சர்வசாதாரணமாக எல்லாரையும் மீட் பண்ண போவோம். கண்டிப்பாக அதே மாதிரி நண்பர் சேகர் சொன்னேன் தெரியுமா, அவரும் வந்து அங்கே வந்து டிரைவர், அடிக்கடி டிரைவராக கேட்டு போவாப்புல. ஸோ நானும் அடிக்கடி போவேன், சும்மா போயிட்டு ஒரு வணக்கத்தை போட்டு நான் நல்லா இருக்கலான்னு சொல்லிட்டு இப்படி தான் வருவேன். ஸோ நான் அந்த டயத்தில் தற்சமயமாக நம்மளுக்கு வந்து சேகர் வந்து வாடா சுக்கரனை பார்த்துட்டு போகலாம், மேனேஜர் அவர் பார்த்துட்டு போகலான்னு சொன்னான். சரி வாப்பா போகலான்னு சொல்லி நானும் கூட போயிருந்தேன். போயிட்டு அவன் டிரைவருக்கான வேலையெல்லாம் அவன் கேட்டான், அவனோட வேலையெல்லாம். ஆனால் எனக்கு ஏதாச்சும் பார்த்து சொல்லுங்கன்னு நான் சும்மா ஒரு வணக்கத்தை போட்டேன். பெரிய எதிர்பார்ப்பு அந்த இடத்துல தான் வந்து ஒரு சின்ன திருப்பு முனை நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் அண்ணன் ஒருத்தர் இருந்தார், அவர் நல்லா தெரியும் எனக்கு, டீமே எனக்கு நல்லாவே தெரியும். சுரேஷ் அண்ணனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு, நான் நல்லா இருக்கீங்களா, சும்மா சர்வசாதாரணமாக பேசினேன். பேசிகிட்டு இருக்கப்போ என்ன ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். என்னுடைய பழைய நினைவு அவரே சொல்லி, என்னப்பா அங்கேருந்து என்னாச்சு அப்படின்னாரு. இல்லைண்ணே நான் சின்ன சின்ன படம் நடிச்சிட்டு இருக்கேண்ணே, நீங்கள் ஏதாச்சும் பார்த்து சொல்லுங்கண்ணே, கொரோனா டைம் முடிஞ்சிருக்கு, என்ன பண்ணுறது தெரியலண்ணே, ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கண்ணேன்னு சொன்னேன். சரி சொன்ன பின்னாடி சொன்னார், சரிடா தம்பி சொல்கிறேன், அவன் ஃபோட்டோ ஒன்று எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புன்னு சொன்னார். ஸோ டக்குன்னு அப்போக்கப்பயே வாட்ஸ்அப்பில் அனுப்புனேன். நைட்டு ஒரு 8 மணி இருக்கும். அன்றைக்கி நைட் நான் ஊருக்கு போகிற டைம் பேக் பண்ணி வச்சிட்டேன். ட்ரெயினுக்கு போகணும், 8 மணி இருக்கும். கரெக்டாக 8 மணிக்கு தான் நான் அங்கேருந்து கிளம்பணும், வீட்டை விட்டு கிளம்பணும். 8 மணிக்கு கால் பண்ணிவிட்டு, தம்பி நீங்கள் நாளைக்கு நைட்டு சத்தியமங்கலம் கிளம்புறீங்க, ஸோ அதனால் ஒரு 48 நாளுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோன்னு சொன்னார். ஸோ அது வந்து முடியாது, சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை. என்ன ஒரு மாதம் அடித்து போட்ட பசியில் இருந்தவனுக்கு இந்திரா பிரியாணின்னு கொடுத்த எந்த மாதிரி அடிப்பான், அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்குள்ளேயே ஒரு வேறு மாதிரி இருந்துச்சு, வைப்பு வேறு மாதிரி இருந்துச்சு. அடுத்த நாள் காலைல போனேன், அண்ணனை பார்த்தேன். கொரோனா டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. அந்த டயத்தில் கொரோனா டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுல, ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு போய் கொரோனா டெஸ்ட்டுக்கு எல்லாருமே ஒரு டீமே எல்லாருமே போய் யார் யார் போகிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு ஏரியாவில் கொரோனா டெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே போய் கொரோனா டெஸ்ட்டுக்கு எல்லாமே கொடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ எல்லாருக்குமே வந்து கொரோனா இல்லைன்ற மாதிரி ஒரு கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ எல்லாருக்குமே அப்போக்கப்பயே நைட்டே பஸ் டிக்கெட் பண்ணிட்டாங்க. போனால் நைட் நாங்கள் ஏறிட்டோம், பஸ் ஏறி நாகராஜன், ஸோ நிறைய அவங்க டீம் எல்லாருமே இருப்பாங்களே, ஸோ அங்கே போனோன்னே தான் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு. பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ ஜாலியாக பஸ் ஏறி போயிட்டோம். ஒரு டீமே ஏறப்போ பெருசாக தெரியாது,
இறங்குறப்ப தான் எல்லாருமே சத்தியமங்கலத்துக்கு போகிறவங்க எல்லாருமே அந்த பஸ்ஸில் இருந்தாங்க. அப்போ தான் எனக்கே தெரியும். இறங்குறப்ப கிட்டத்தட்ட 20 பேர் என் கூடயே இறங்குறாங்க படையோட. இறங்குன பின்னாடி எல்லாருமே 20 பேரா கணக்கில் எண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்துட்டாங்களா எல்லாமே கரெக்ட் பண்ணி பார்க்குறாங்க ஒருத்தர் மட்டும். ஸோ பார்த்த பின்னாடி வண்டி எப்போ வரும்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே பேச்சுவார்த்தை பண்ணிவிட்டு ஒரு மேனேஜருக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி டெம்போ ட்ராவலர் பிக்கப்பு, மலையில் ஓடுற பிக்கப்பு, அந்த மலையில் ஓடுற பிக்கப் வந்து நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்காண்டி வந்துச்சு. ஸோ கரெக்டாக ஒரு 7 மணி இருக்கும். நாங்கள் வண்டியில் உட்காந்து ட்ராவலிங்கில் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக போகிறோம். போய்கிட்டே இருக்கப்போ அப்படியே ஒரு சத்தியமங்கலம் மலை ஃபாரஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வண்டி நாங்கள் ஏற தொடங்குச்சு. போயிட்டே இருந்துச்சு. அங்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஏறிக்கிட்டே இருந்துச்சு. ஏறிட்டு அதுக்கப்புறம் ஒரு திருப்பு முனை அங்கே ஒரு டீ கடையில் டீயை சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கிட்டு ஒரு இடத்துலேருந்து நாங்கள் ட்ராவலிங்கில் கிளம்புறோம். செக் போஸ்ட்டு சின்ன ஆள்லாம் கிடையாது. அந்த மலைக்கு போகிறதுக்கு ஒரு சின்ன செக் போஸ்ட் மாதிரி இருக்கும் சின்னதாக. அதை அந்த ஊர் மக்களே வந்து கம்பியை ஓப்பன் பண்ணி லாக் எடுத்துகிட்டு மறுபடியும் வண்டியை உள்ளே வச்சுட்டு மறுபடியும் கம்பியை லாக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு இடம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ட்ராவலிங்கில் அங்கேருந்து நம்ம மலைனாலே ரொம்ப ஆசைப்படுவோம். இயற்கையை வந்து ரொம்ப விரும்பி தான் நம்ம போயிட்டுருப்போம். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வண்டி இன்ச்சு இன்ச்சா அப்படி நகர்ந்து நம்ம ஒரு 12 கிலோமீட்டர் மேலே போகணும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு டீமே வந்து மொத்தம் 2 வண்டி. 2 வண்டியில் இத்தனை பேர் ஏறி லக்கேஜோடு அப்படி அழகாக மேலே போயிட்டுருக்கோம். எப்போ ஊர் வரும்னு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி 2 மணி நேரம் ட்ராவலிங்கில் தான் போகிறோம் கிட்டத்தட்ட. ஸோ நாங்கள் ட்ராவலிங்கில் போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அப்பாடான்னு மூச்சு வாங்குற மாதிரி ஒரு இடம் வந்துச்சு. செக் போஸ்ட் ஒன்று சின்னதாக வந்துச்சு. ஸோ அது வந்தோன்னா கொஞ்சம் லைட்டாக எனர்ஜி வந்துச்சு. போனோம்னா உள்ளே ஒரு 50 வீடு கொண்ட ஒரு சின்ன அழகான குருவி கூடு மாதிரி, நம்ம ஆசைப்படுற மாதிரி சின்ன வீடு சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொன்றும். ஸோ அங்கே நாங்கள் போனோம்னா டென்ட்டு கட்டி வச்சுருந்தாங்க. நம்ம வீடுகளில் பார்த்துருப்பா தகரத்துலேயே வீடு கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா, இப்போல்லாம் கரண்ட்டில். அந்த மாதிரி தகரன்றதை விட பிளாஸ்டிக், அந்த பிளாஸ்டிக்லேயே ஒரு டென்ட்டு போட்டு வச்சுருந்தாங்க. எல்லாருமே படுத்து தூங்குற மாதிரி. செம்ம சில்னஸ் அங்கே, செம்ம குளிர் அங்கே. அது நாங்கள் போன டைம் வந்து ஜனவரி, டிசம்பர் 25க்கு மேலே தான் நாங்கள் போகிறது வந்து டிசம்பர் 25க்கு மேலே. மழை டைம்லாம் சென்னையில் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. செம்ம சில்னஸ், செம்ம கூலிங், தூங்க கூட முடியாது. கம்பளிலாம் கொடுத்துட்டாங்க. அங்கே வந்து 200 பேர் கிட்ட இருப்போம். 200 பேர் 150 பேர் கிட்ட இருப்போம். எல்லாருக்குமே கம்பளி, கட்டல். ஆனால் குளிர் தாங்காது. அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அது சாதாரணமாக வார்த்தையால் சொல்ல முடியாது. இப்போ உங்களுடைய சீன் வந்து சிறுமலையில் தான் பண்ணீங்கள்ல? ஆமாம். அங்கே உள்ள கஷ்டங்கள் எப்படி? ஏன்னா கீழே ஷூட் பண்ணாவே ரொம்ப சிரமமாக இருக்கும். நீங்கள் அவ்வளோ ஒரு ஹைட் போயிட்டு கேமரா தூக்கிட்டு போயிட்டு எல்லாமே பண்ண அட்டையெல்லாம் இருக்கும். அங்கே என்ன மாதிரி கஷ்டங்கள் அங்கே ஃபேஸ் பண்ணி? என்ன மாதிரி கஷ்டமா? முத நாள் நாங்கள் தங்குறதுக்கு ரூம் கிடைக்கல. திண்டுக்கல்லில் தான் ரூம் போட்டிருந்தாங்க. திண்டுக்கல்லில் இருந்தால் அந்த 50 பேரும் வந்து போலீஸ் டீம் 50 பேரும் வந்து காலையில் இங்கேருந்து 6 மணிக்கு கிளம்புனோன்னா அப்படியே ஒரு 2 ஹவர் ட்ராவலிங்கில் போகணும். இங்கேருந்து அப்படியே ஸ்பாட்டுக்கு போகிற மாதிரி. அப்படி தான் 4 நாளும் இருந்துச்சு. டெய்லியும் திண்டுக்கல் வந்துட்டு சிறுமலை மேலே வந்து போய். ஆமாம். அதுவே ஒரு பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப டயர்ட் ஆயிரும்ல ட்ராவலிங்கில். ஸ்பாட்டில் போய் நம்ம ஓடணும் வைக்கணும் எல்லாமே ஒரு கஷ்டம் தானே. அது அங்கே எனக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து என்னென்னா, பாலகாசன் இருக்கார்ல, மொத்தம் 3 பேர், மொத்தம் 4 பேர் நாங்கள் இருந்தோம். பாலகாசனோட ஃப்ரெண்டு தானே நான். ஸோ ஒரு 2 பேர்த்த தூக்கி பார்த்தாங்க. வெயிட்டில் வந்து அதிகமாக இருந்தாங்க. அந்த சீன் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு ஓடுற மாதிரி தான் இருந்துச்சு உங்களுடைய சீன்? ஆமாம். புல்லட்டில் அடிபட்டு தூக்கிட்டு ஓடுற மாதிரி ஓடணும். அவங்க இந்த 2 பேர்த்தையும் தூக்கி பார்த்தாங்க. வெயிட் அதிகம். ஸோ என்னையும் தூக்குறப்ப, சார் இவன் கம்ஃபர்டபுளாக இருக்கா சார்னு பாலகாசன் சொல்ல, அப்புறம் மணிஷ் சார் தான் வந்து, நீ தாண்டா பண்ண போகிற, நீ தாண்டா வீட்டுக்கு கம்மின்னு சொல்லிட்டாரு. நான் அந்த மீதி ஒரு 2 நாள் காஸ்டியூம் போட, ஸ்பாட்டுக்கு போக வர, அதுக்கப்புறம் பார்த்தா, உனக்கு தான் இல்லைன்னு சொல்லியாச்சேடா, நீ காஸ்டியூம் போட தேவையில்ல, போய் சாப்பிட்டு டென்ட்டில் படுத்து கிடன்ட்டாங்க. நம்மளுக்குன்னா ஒரு வருத்தம். ஏன்னா என்ன வேணால் நடக்கலாம், இப்படி வேணால் மாறலாம். அதை நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த டவர் இல்லாத ஒரு இடத்துல நான் ஃபோன் பேசுகிறேன் நான் போயிருந்தேன். ஸோ அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு போலீஸ்காரங்க வேணும், மகன் கூட தெரிய தேவைன்னு சொன்னாங்க. அங்கே நல்லா கத்தி பார்த்துருக்காங்க. வாக்கி டாக்கி பெருசாக ஒர்க் ஆகலை. ஸோ கத்தி பார்த்துருக்கேன். எனக்கு சவுண்டு கேட்கல. அதுக்கப்புறம் பார்த்தா என்ன ஒன்று மேலே கூப்பிட்றாங்கன்னு சொன்ன பின்னாடி தட்டார் புட்டார்னு எங்கேயுமே நிற்கலை. சும்மா ஆர்மி ஓட்டா மாதிரி எடுத்தவன் தான். ஃபேண்ட்டு, ஷூ எல்லாமே நான் படுக்கிற இடத்துல தான் வச்சுருந்தேன். எல்லாத்தையும் கையில் வச்சுட்டு ஓடுறப்பேட்டு காஸ்டியூம் மாற்றுவாங்க இல்லை, அந்த மாதிரி ஃபன்னாக காஸ்டியூம் மாற்றிட்டு கேப்பு இக்கெல்லாம் போட்டு கரெக்டாக போய் நிற்கிறேன். வேற ஆளாக உட்கார வச்சுட்டாங்க. ஏன்னா மூஞ்சி தெரியாமல் இருந்தாருக்கிட்டுன்னு சொல்லி வேற ஆளாக உட்கார வச்சாங்க. சரி ஓகே சந்தோஷம்
அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன்ல அந்த சூரியனை தண்ணி கொண்டு போகிறாங்களா, தண்ணி எடுக்க போகிறாரு, மறுபடியும் மேலே தண்ணி எடுக்க வராரு. சத்யானைக்கு அங்கே தான் நீ போய் இருக்க போகிற அப்படின்னு ஒரு இடத்த காட்டும். அப்போ ஒரு டென்ட் கொட்டாய் மாதிரி அங்கே தான். ஸோ அதெல்லாம் வந்து சத்தியமங்கலத்தை எடுத்தது. மொதல் நாள் ஷூட்டில் பார்த்தீங்கன்னா வெற்றி சார் எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்த விதங்கள், இந்த எனக்கு மேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு கழுத்துல இருந்து ஒரு இது கட்டிடும் ஒன்று அளவு எடுத்து போட்டிருந்தாங்க. அது ரியலாகவே எனக்காண்டி ஒரு 1,00,000 செலவு பண்ணி நான் வேற ஒரு ஷூட்டில் இருந்தேன். அப்போ வந்து ஃபோன் போட்டு தம்பி வந்துடும் சொன்னாங்க, என்ன வரேன்னு சொல்லி அதை விட்டு கிளம்பி வந்துட்டேன். கிளம்பி வந்துட்டு அது மேக்கப் மேன் கூட இருந்து இது வரைக்கும் அளவு எடுத்து என்னோட ஸ்கின் தான் கன் ஷூட் பண்ணுவாங்களே அதுக்காண்டி அது அளவு எடுத்து வந்து அது ஒரு பக்கம் வச்சுருந்து. ஸோ அன்னைக்கு தான் வந்து இவங்களுக்கு அந்த காஸ்டியூமர் தான் சொல்லுவாங்க அந்த டயத்தில், இன்னைக்கு நீ தான்டா ஹீரோ அப்படின்வாங்க. மேக்கப் மேனும் சரி காஸ்டியூம்லும் சரி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சீன் இந்த மாதிரி கொஞ்சம் வெறித்தனமாக எடுக்கிறாங்கல்ல, அப்போ அவங்க தான் ஹீரோவாக தெரிவாங்க. எனக்கு மட்டுமே 8 காஸ்டியூம் போலீஸ் ட்ரெஸ் மட்டும். சார் சொல்லிட்டார், அவனுக்கு வந்து 8 ட்ரெஸ் ரெடி பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஸ்பாட்டில் பார்த்தோன்னே பார்த்துட்டு 8 மட்டும் கிடையாது, மொத்தம் ஒரு 12-13க்கு மேலே போயிடுச்சு ட்ரெஸ் மட்டும் சொல்லிவிட்டு. அப்போ தான் சீன் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் ஸ்பாட்டில் வந்து தான் சார் வேறு மாதிரி ஒன்று பண்ணுவார். பார்த்தாரு, பார்த்துட்டு ஒரு மரத்தை வச்சார். மரத்தை பார்த்துட்டு இந்த இடத்துல இது வைக்கலாம், அந்த ஒரு மரம் தள்ளி விடுவாங்கள்ல, அதுக்கு ஒரு கட்டை பெரிய மரத்தை வந்து அதே ஒரு பக்கம் வந்து தூக்கிட்டு வந்து, அது எத்தனை ஒரு 50 பேர்னா கூட தூக்க முடியாது, அதை தூக்கி நிப்பாட்டி கஷ்டப்பட்டு மிஸ் பண்ணோம்னா யார் மேலேயாச்சும் விழுந்தாக்க ரொம்ப கஷ்டம்தான். அது ரொம்ப வெயிட்டுங்க அந்த மரம். ஸோ அதை ஒரு பக்கம் மரத்தமாக நிற்க வச்சு முதல் நாள். அதுக்கப்புறம் சார் வந்தார். இவன் இங்கேருந்து வரான், ஜீப் அங்கேருந்து வருது. ஏய் கேள்வி ஜீப் ஓட்டுவியாடான்னு தான் கேட்டார். எனக்குன்னா சிரிப்பு உள்ள அடக்க முடியல, எதுவும் பண்ண தெரியல. சார் ஓட்டுவேன் சார் அப்படின்ட்டா. டிரைவிங் தெரியுமா? உண்மையாக இல்லை தெரியும், நம்ம அந்த அளவுக்கு பெருசாக ஓட்டுனது இல்லைல்ல, டிரைவிங் பெருசாக ஓட்டுனது கிடையாது. ஆனால் நான் ஓட்டுவேன், சென்னையெல்லாம் ஓட்டிருக்கேன், ஓட்டுவேன். சென்னையில் ஓட்டுறீங்க? இல்லை அங்கேயும் மலையிலையும் எங்கேயும் ஓட்டுறது. ஜீப்பா நம்பிக்கை தாங்க. இல்லை ஓட்டுனீங்களா? சார் நான் தாங்க ஓட்டுனேன். ஓட்ட தெரியாதுன்னா வாய்ப்பு மிஸ் ஆயிரும். ஆமாம், ஓட்ட தெரியலன்னு வாய்ப்பு மிஸ் ஆயிருமே. சார் தெரியும் சார்னு சொல்லிட்டேன், ஆனால் ஓட்டினேன். நம்மளுக்கு தான் ஸ்டேரிங் என்ன இப்படியே ஓட்ட போகிறேன், பிடிச்சி ஓட்டுறதானே, அடிச்சு தள்ள வேண்டியதானே. அழகாக வந்து சரி ஜீப் கண்ணு கட்டின தூரம் அங்கே போயிருங்க அப்படின்னு சொன்னது தான். போய் நிப்பாட்டி வச்சு வாக்கி டாக்கில் அங்கேருந்து சொல்லுவாங்கள்ல, சேத்தன் சார் பக்கத்தில் பின்னாடி நம்ம டீம்லாம் இருந்தாங்க. ஸோ அங்கேருந்து வாங்கன்னு சொன்னோடனே ஜீப் வரணும், ஜீப் வந்தோடனே மரம் கீழே விழுகணும். சேத்தன் சார் தான் பக்கத்தில் இருந்தார். சும்மா அவங்க நல்லா கலாய்ச்சிக்கிட்டே இருப்பார் சேத்தன் சார்லாம். ஸோ அந்த சீன் அப்போல்லாம் வந்துட்டு பக்கத்தில் இருந்துக்கிட்டு, உனக்கு ஓட தெரியுமா, ஏய் எங்கேயும் போய் விட்டுறாத பாப்புன்னுவார். நம்ம சிரிக்கவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஜாலியாக ஜீப் எடுக்கணும், கரெக்டாக போகிற இடத்துல மரம் கீழே விழணும், கரெக்டாக நிப்பாட்டணும். தம்பி கரெக்டாக நிப்பாட்டிடுவியா அப்படின்றாரு. நான் வந்துட்டு ஒரு அளவு எடுக்கிறதுக்கு ஒரு குச்சியை தூக்கி, பெரிய ஒரு மரம் இந்த சைஸில் ஒரு மரம் மாதிரி ஒன்று இருந்துச்சு, கரெக்டாக தூக்கி அவனுக்குள்ளே வச்சிட்டேன். இந்த இடத்துல தான் நிப்பாட்ட போகிறேன்னு சொல்லி, ஏய் என்னடா மரம்லாம் வைக்கிற, உனக்கு ஓட தெரியுமா, அளவுலாம் பார்த்துருக்கியா, இல்லை மரம் ஒரு உழுகிற நேரத்தில் கரெக்டாக உள்ளே விட்டுருவியா, அந்த மாதிரிலாம் கலாய்ச்சாங்க. நான் அந்த பட்டக்கு தான் அடிச்சிட்டு இருந்துச்சு ஹார்ட்டு. சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக போய் நின்றேன். ஜீப் கரெக்டாக வரணும், கரெக்டாக நிற்கணும், கையை தூக்கணும். அப்படி அவரே நான் என்னுடைய போர்ஷன் எல்லாமே அவரே எனக்கு நடிச்சு காமிச்சார். சார் இதாண்டா பண்ணணும், இது இப்படி இங்கே உழுகுறான், எல்லாமே சார் சூப்பராக பண்ணி காமிச்சார். நான் நடிக்கலை, சார் சொல்லி கொடுத்தாரு, அதை கரெக்டாக அப்படியே ஃபாலோ பண்ணேன். இல்லை வெற்றி சாரோட மேக்கிங்கில் நாங்கள் பார்த்தோம், பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸ்பாட்டில் ரொம்ப கோவப்படுவார்னு கேள்விப்பட்டோம்னு, அது எப்படி அவர் உண்மையாக கோவப்படுவாரா? கண்டிப்பாக கோவம் வருங்க, எப்படிங்க வராமல் இருக்கும். திட்டிருக்காரு அவங்கள? சூப்பராக திட்டிருக்காருங்க, நல்லா இருக்கும். திட்டினாதான் அப்போ எனக்கு கொஞ்சம் அப்போ தானே எனக்கு கொஞ்சம் வீரியம் வரும். இருக்க முடியாது அப்படின்ற அவர்கிட்ட திட்டு வாங்கினா தானே நம்ம அங்கே இருக்கணும்னு தெரியும். அந்த மாதிரி அது சூப்பராக திட்டிருக்காரு. இல்லை எப்படி நடந்துக்குவார் ஸ்பாட்டில் ஒரு இயக்குனராக இருக்கும், விரித்தனமாக இருக்கும், ஃபயராக இருக்கும், வேறு மாதிரி. சீனை பொறுத்தேனா இருக்கும். நம்ம ஏன் சீனப்போ அது கொஞ்சம் ஃபயர் சீன் அது. ஸோ அதனால கொஞ்சம் கடுமையாகவே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கோர்ஸாகவே சேத்தன் சார் படத்தில் பார்த்தாலே அவர் ஆடியன்ஸே அவங்க ஒய்ஃபே சொல்லிட்டாங்க 2 நாள் வீட்டை பக்கம் வராதிங்க அப்படின்ட்டாங்க. உண்மையாகவே டெரரான மனுஷனா இல்லை சினிமா அந்த கதாபாத்திரத்துக்கு ஜாலி டைப்புங்க. சேத்தன் சார்லாம் வச்சு நீங்கள் பேசினா ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டே இருப்பார், கலாய்ச்சிக்கிட்டே இருப்பார். ஓவராலையும் ஒரு டீம் பசங்க இருக்காங்கல்ல, எல்லாத்துக்கிட்டையும் போட்டு வாங்கிட்டே இருப்பார். வைரமுத்துன்னு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காப்புல, அவர், அப்புறம் நான், இன்னும் 2 பசங்க இருக்காங்க,
பாஸ்கர் ஒரு டீமோட தான் உட்காந்துருப்போம். ஆளாளுக்கு ஒன்று பேச அவர் கலாய்ச்சிக்கிட்டே இருப்பார். இது ஒரு வேற மாதிரி ட்ராவலில் போவோம். ஏய் பார்த்து உட்காருப்பா, அது வேற மாதிரி இருக்குங்க. அந்த கலாய்ப்புலாம் வந்து ஜாலியாக இருக்கும். இப்போ உங்கள் சீன் முடிஞ்சதுக்கப்புறம் என் சீன்லாம் 4 நாள் போச்சுங்க. முடியலை, 4 நாள் போச்சு. ஜீப்பில் வந்து என்ன இறங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த நான் உடம்புல ஒட்டின மாதிரி ஒரு விஷயம் சொன்னேன்ல, அந்த மேட்டு, அதை தூக்கி மேலே வச்சாங்க. கண்ணுக்கு ஒரு ஹோல்ஸ் போட்டாங்க. அதை விட படக்கு படக்கு நிறைய அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபயர் ஆகும். ஆமாம், ஏன்னா நம்ம அப்போ தானே புதுசு. சும்மா டைலாக்கு ஏய் மாப்பிள்ள இங்கிட்ட ஆயா அப்படின்னு போகிறது ஒன்று, கண்ணு இங்கே ஒன்று எல்லா பக்கமும் வச்சுட்டாங்க. அதனால் எனக்கு வந்து பிடிச்சிட்டேன். என்னை சுற்றி 4 பேர் அட் அ டைமில் ஷாட், கன் ஷாட் உழுகுதா, டக்குன்னு காஸ்டியூமுக்கு 2 பேர் வந்துடுறாங்க. டக்குன்னு சட்டையை மாற்றுறது வைக்கிறது, மறுபடியும் புல்லட்டுக்கு அந்த கன் வைக்கிறாங்க பார்த்தீங்களா பிளட்டு, அது 2 பக்கம் வைக்கிறதுக்கு டக்குன்னு என்னை சுற்றி ஒரு 4 பேர் சூழ்ந்துருவாங்க ஒவ்வொரு ஷாட்டுக்குமே. ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து எனக்கு படக்கு ஸ்டார்டிங்லேயே படக்குன்னு ஆரம்பிச்சிச்சு. அந்த டயத்தில் வந்துட்டு சார் கேட்டார், ராபர்ட் அண்ணன் ஒருத்தர் இருக்கார்ல, அவர்கிட்ட வந்து கேட்டார், ஏய் இன்னும் முடியலையா அப்படின்னாரு. இல்லை இது முடிஞ்சிருச்சு என்ன இப்படியே தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க, இன்னும் முடியாமல் காணா அப்படி அவங்களுக்குள்ள ஒரு ஃபன்னாக ஒரு மூமெண்ட் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் சாரு இப்போ இல்லாமல் இந்த சீனை எடுத்து காட்டுவா அப்படின்ட்டாரு. இல்லை நீங்கள் பண்ணுவீங்க எனக்கு தெரியும், எனக்கு 2 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் அதை முடிச்சிடுறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே போட்டு அரேஞ்ச் பண்ணி ஓகேன்னு சொன்ன பின்னாடி தான் அதுக்கப்புறம் சார் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாரு. கன் ஷாட்டு தானே, படுத்தாச்சு. அந்த இடம் ஃபுல்லாகவே அட்டை, மோசமான அட்டைங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் காலு கை கேப் விட்டோன்னா எங்கெங்கே போய் ஓட்டுமோன்னு தெரியாது, அந்தளவுக்கு ரொம்ப அட்டையாக இருந்துச்சு. அந்த 4 நாள் வந்து படுத்தே கிடக்கிறது தான் சீனம். நம்மளை போட்டாங்க. ஸோ கீழே கேமரா வந்து கீழே போகும், அவங்க போலீஸ் டீம்லாம் கீழே இறங்குவாங்க. அப்படியே அவங்க வந்து அப்படியே மேலே வருது, கேமரா அப்படியே நீ நோக்கி வரும். இந்த கேப்பில் வந்து கரெக்டாக கேமரா திரும்பினா சேத்தன் என்னை சுடுவார், டக்குன்னு போலீஸ் டீம் மேலே வரும். இது வந்து மொத்தம் 4 நாள் நடந்த சீன் அது. அந்த சீன் முடிச்சதுக்கப்புறம் வெற்றி சார் என்ன சொன்னார்? ஸ்க்ரீனில் பார்த்தீங்களா? இல்லை, அந்த சீனை வந்து எல்லாருமே பார்த்து பாராட்டினாங்க. கன் ஷாட் அடிச்சோன்னே சாக சொல்லிட்டாரு. நல்லா பார்த்தீங்கன்னாலே நீங்கள் சீனில் நல்லா பாருங்களேன், என்னுடைய கண் வந்து மூடி இருக்க மாட்டேன், கண் அப்படியே ஓப்பன்லேயே இருக்கும். கண் ஓப்பன்லேயே இருக்கும், கண்ணீர் தண்ணி மட்டும் அப்படி வரும். அதை பார்த்து எல்லாருமே வந்து சார் பாராட்டல, ஆனால் சார் முன்னாடி மானிட்டர் முன்னாடி சொல்லுவார்ல, சூப்பர் ஓகேடா இப்போ மட்டும் அப்படின்னு வரல, அது எல்லாருமே என்கிட்ட வந்து சொன்னாங்க. மானிட்டர் முன்னாடி எல்லாருமே இருந்து பார்த்தவங்க எல்லாருமே இது சூப்பராக பண்ணியிருக்கடா சார், சூப்பராக இருக்குன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. சார் நல்லா சார் சொல்ல மாட்டார், போகிற போக்கில் அரசல் பரசலாம் நம்ம காதில் விழுந்தால் மட்டும்தான், அது நம்மளை சைட்டாக சொல்ல மாட்டார். சின்ன சின்ன விஷயத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். போகிற பக்கம் லைட்டாக தட்டுறது, சீன் நல்லா அந்த சீனில் நடித்தவங்கள ஃப்ரெண்ட்லாம் அவங்கவுங்க இடத்துல இருந்து பார்த்தா எனக்கு தெரியும், நல்லா இருக்குன்னா லைட்டாக அப்படி திட்டிட்டு ஓகே நல்லா இருக்குடா நல்லா பண்ணி அப்படின்ற மாதிரி போகிற போக்கில் பண்ணுறது, அதை பக்கத்தில் இருக்கவங்க கேட்ச் பண்ணி சொன்னால் மட்டும்தான். சூரியனை வந்து ஒரு வெள்ளந்தி மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டார். வாடா தம்பி என்னடா என்ன சொல்லணும்னா சூப்பராக பேசுவார். நம்ம மதுரை சலாங்கில் பேசுவோம், வாடா தம்பி என்னடா ஏ சாப்பிட்டாடா அவனு ஒரு சூப்பராக பேசுவார்ல, சரிடா அப்படின்னு போவார். அவருக்கு தெரியாத யாரும் பக்கத்தில் இருந்தாலும் பார்க்க மாட்டார், ஒரு விஷயம் தெரியலன்னா கேட்டுருவார். சிம்பிளாக சொல்கிறேன்னே, ஏய் இந்த செல்லில் வந்து நெட்வொர்க் கிடைக்க மாட்டேதுரா, ஏதோ ப்ராப்ளம்டா தெரியுமாடா உனக்கு அப்படின்வார். சூரியனை வந்து காமெடியாகவே நடிச்சுக்கிட்டு இருந்தார், பல படங்கள் நடிச்சுட்டு இருந்தார். அவர் நடிச்சுட்டு இருந்தாலும் அவருக்கு வந்து ஹீரோவாக அப்ரோச் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து சார் கொடுத்த பெரிய வாய்ப்பு, அது யாருக்கும் கிடைக்காது, அவருக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா காமெடினா அடுத்த லெவல் போனவங்க பெருசாக அது கம்மி தான் அது. ஆனால் சூரியன் அந்த இடத்த பிடிச்சிருக்காரு. ஸோ பக்கத்தில் இருந்தானே கட்டி அணைச்சிருப்பேன் நான். இந்த விடுதலை பார்த்ததுக்கெலாம் ரொம்ப ரொம்ப மேசிலிருத்து போனேன் நான் அவரை பார்த்து. ஸோ எல்லாருமே நான் பார்க்குறேன், எல்லாருமே அவரை பாராட்டிகிட்டு இருக்கப்போ என்னால் பெருசாக பக்கத்தில் போய் என்ன நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல. ஆனால் ரொம்ப தன்னை வருத்தி தான் வந்து அந்த படத்தில் நடிச்சிருக்காரு சூரியனை சொல்லப்போனால். ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு. அந்த கொடைக்கானல் சீன்லாம் அந்த பார்த்தீங்களா, பல்ட்டி அடித்து ஓட்டில் அடிபட்டு வருவாங்கள்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமானது தான் அது. மலை பகுதியில் பண்ணும்போது மற்ற ஆர்டிஸ்ட்லாம் கொஞ்சம் வந்துடுவாங்க ஈஸியாக, இருந்தால் டெக்னீஷியன் வந்து பட்ட கஷ்டங்கள் இருக்கும்ல, ப்ரொடக்ஷன்லேருந்து லைட்மேன்லேருந்து. நம்ம சாதாரணமாக தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுவோம், யாரை கேட்போம், அதுக்கான ப்ரொடக்ஷன் வச்சுருக்கோம். தண்ணி கேனே உள்ளே வரலன்னா என்ன ஆகும், பெரிய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தானே இருக்கும். சாப்பாடு வர்றதுக்கு சமயம் டிலே ஆயிரும், ஏன்னா அந்த வண்டி வாங்கணும், மழை பெஞ்சிருச்சாக்கும் வண்டி உள்ளே வர்றதுக்கு கஷ்டமாயிரும். ஸோ ஸ்பாட்டில் இருந்து ஒரு கொஞ்சம் தள்ளி போய் தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நினச்ச நேரத்துக்கு நம்ம உணவு வர்றது கஷ்டமாயிரும். ஸோ அதே மாதிரி டெக்னீஷியன் நம்ம காலையில் 7 மணிக்கு வண்டி எடுத்தாங்கன்னு வைங்களேன்,
வதவதுன்னு கரெக்டாக ஒரு 25-30 வண்டி நிற்குங்க. பிக்கப்பே அந்த அளவுக்கு நிற்கும். 25 பிக்கப்பு 30 பிக்கப்பு மேலே தான் நிற்கும். 50 பிக்கப் கூட வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு லயனாக நிற்கும். இப்போ மழையெல்லாம் பெஞ்சா என்ன மாதிரி பிரச்சனைகள் சந்திப்பீங்க மழை? மழையில் பெஞ்சா லாக் ஆயிடுவோம் நாங்கள். தண்ணி நிற்கும். டயர் வந்து பிக்கப் டயர் வந்து சேத்துல மாட்டிக்கும். ஸோ அதில் வந்து இப்போ நார்மலாக ஒரு கேமரா மெட்டீரியல் வச்சுங்களேன், லைட் மெட்டீரியல்லாம் அதில் வச்சுங்களேன், எல்லாமே பிக்கப்பு தான். ஸோ அந்த பிக்கப்பில் வந்து லைட் மெட்டீரியல் எல்லாமே உள்ளே இருக்குன்னா நம்ம சாதாரண விட்டுட்டு போக முடியாது. கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ அடுத்த பிக்கப் வந்து ஆட்கள்லாம் போயிடுவாங்க. சரிங்களா, போயிட்டு வேற ஒரு பிக்கப்பை வர வச்சு மறுபடியும் மெட்டீரியல்லாம் மாற்றி ஆகணும். ஏன்னா டக்குன்னு லொக்கேஷன் சேஞ்ச் ஆச்சுன்னு வைங்களேன், திரும்ப இங்கே வந்து தூக்கிட்டு போக முடியாது. ஸோ நைட்டு இவ்வளோ கிளியர் பண்ணி ஆகணும். எல்லாமே ஃபன் மூட் ஆயிரும். தோழர் டீம் ஒரு பக்கம் போயிடுவாங்க, போலீஸ் டீம் ஒரு பக்கம் வந்துடுவாங்க, சீன் வேறு ஆளுக்கு நடந்துகிட்டு இருக்கோம். தேவைப்படுறப்போ கூப்பிட்றா தம்பின்னு சொல்லிடுவாங்க. ஸோ மொத்த டீமும் ஒரு பக்கம் போயிடுவாங்க, வேற ஒரு சீன் நடந்துகிட்டு இருக்கோம். ஸோ 4 போலீஸ்னா 4 போலீஸ் மட்டும் வாங்கன்னு சொல்லி தேர்வு பண்ணி கூப்பிட்டு போவாங்க. தோழர்கள் டீமில் மட்டும் ஒரு 4 பேர் வேணும்னு சொன்ன பின்னாடி ஒரு 4 பேர்த்து கூப்பிட்டு போவாங்க. இப்படி தான் ஒரு மூமெண்ட்டில் ரொட்டேஷன்லேயே இருக்கும். அந்த மாதிரி விஜய் சேதுபதி அவரை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து அவர் கேப்டன் ரேஞ்சில் பார்க்குறேன். கேப்டன் விஜயகாந்த் தலைவர் இருக்கார்ல, அந்த இடத்துல தான் நான் வந்து அண்ணனை வச்சு பார்க்குறேன். கேப்டன் வந்து அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கேப்டனை வந்து யாரும் தப்பாக பேச நான் பார்த்தது கிடையாது, சினிமா துறையிலும் சரி. ஸோ அந்த ரேஞ்சில் தான் அண்ணனை வச்சு பார்க்குறேன். அண்ணனே வந்து ஒரு என்ன தான் அவருக்கு உணவு வந்தாலும் சரி, பொது இடங்களை வரப்போ வந்து யார் வேணால் எடுத்துக்கிட்டான்னு சொல்லிடுவார். எல்லாருக்குமே வந்து சரிசமமாக கொடுத்து தான் அவர் சாப்பிடுவார். நானே அவர் கையில் 2 தடவை சாப்பிட்ருக்கேன். வந்தாலே வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு, நான் டப்பிங்கில் இருக்கப்போ 2 தடவை சாப்பிட்ருக்கேன். அவருக்கு தனியாக ஸ்பெஷலாக வரும்ல, கரெக்டாக ப்ரொடக்ஷன் வாங்கி கொடுத்தாங்கன்னா நான் நின்றுதானா எல்லாருக்கும் கொடுப்பாரு. ஏய் சாப்பிடுவேடா அப்படின்னாரு. சாப்பிடுவேன்னு சொல்லி அவர் 2 பீஸ் இந்திரா எடுத்துக்கடா அப்படின்னாரு. எடுத்துலாம் கொடுக்க மாட்டார், எடுத்துக்குன்னு சொல்லுவார். தேவைப்படுற அளவுக்கு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணங்கள் சூப்பராக இருக்குது. அண்ணெல்லாம் வந்து அரசியலுக்கு வரலாம் தாராளமாக. ஸோ அந்தளவுக்கு நல்ல எண்ணங்களுக்கு ஒட்டி கிடக்குங்க அவர்கிட்டலாம். இப்போ வெற்றி சாரோட அடுத்த வாடிவாசல் அப்டேட் வந்திருக்கு. அதுக்கா பார்த்தீங்களா சாரை? சாரை பார்க்கல. நான் ஒரு மேப் போட்டு வச்சுருப்பேன். அந்த மேப் வழியே தான் நான் போவேன். கரெக்டாக அதுக்கான நேரம் வரப்போ நானே போயிடுவேன். சரிங்களா, அதுக்காண்டி நான் வந்து ஜிம் போக ஆரம்பிச்சிட்டேங்க. ஆல்ரெடி ஃபீஸ் கட்டி 1 வருஷம் சும்மா கிடக்கு. நம்மளுக்கு இன்னும் போன வருஷம் ஜூலையில் கட்டினேன், இந்த வருஷம் ஃபுல்லாகவே இருக்குது. நடா ஜிம்முக்கு போகாமல் சும்மா உட்காந்துருக்க கொஞ்சம் கொய்யால போயான்னு நீ காலையில் தான் ஜிம்முக்கு போயிட்டேன். இப்படி உடம்பை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்கணுன்ற ஒரு எய்மில் இருக்கேன். அதுக்காண்டி தான் ஜிம் போயிருக்கேன் மறுபடியும். முதல்ல வாய்ப்பு கிடைச்சி, அதுவும் வெற்றிமாறன் சார் பெரிய இயக்குனர், அவர் வந்து டேக் ரோல் ஆக்ஷன் சொல்லும் போது அந்த ஃப்ரேமில் பார்க்கும்போது என்ன சொல்லி கொடுத்தாரு, உங்களுக்கு எப்படி இருந்தது? சரி, உங்களுடைய அடுத்தடுத்த படங்கள் வந்து நீங்கள் சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகி வரணும்னு சொல்லி என் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சு. நீங்களும் மேலும் மேலும் வளருங்க. உங்களுடைய சேனல் வந்து ரொம்ப பெருசாக வளர்ச்சிக்கு போகணும். ஸோ நீங்கள் கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி.